ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4 சின்ன பூண்டு அண்டு ஒரு மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெருங்காய கட்டி சின்ன துண்டாக சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2-3 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து சாம்பாருக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அண்டு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு இதை நான் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒன்லி முருங்கைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வந்து இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முருங்கை இலை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு மத்தியை வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன். பருப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முருங்கை இலையை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போது உருளைக்கிழங்கு அண்டு முருங்கைக்காய் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். ஸோ இந்த டைமில் சேர்க்க வேண்டியதில்லை. நான் வந்து இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வீட்டில் அரைச்சது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டிலையே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த முருங்கைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். தண்ணி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் சமமாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற முருங்கைக்காய் அண்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 75% வந்து நல்லா வெந்து வரணும். அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி வந்து சேர்க்குறதுனால இந்த டைமில் வந்து நான் தண்ணி வந்து சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி வச்சிட போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து பக்காவாக ரெடி ஆகிருக்குங்க. இந்த டைமில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புளி மட்டும் லைட்டாக நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப புளி விட்டுறாதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு எடுத்து கரைச்சி அதில் விடுங்க. இப்போ வந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். ஸோ 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து விட்டுக்க போகிறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் நம்ம வெங்காயம், ஒரு மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சாம்பார் வந்து தாளிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபைனலாக வெல்லம் சேர்த்துக்கணும்னு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் நல்லா தூவிக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து பிடிக்கும். ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.